18/9/2025 அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். நம்மளோட மார்னிங் ரொட்டீன் ஃப்ளாக் தாங்க இது. மார்னிங் நம்ம லஞ்ச் பாக்ஸுக்கு என்ன பண்ண போகிறோம்னாக்க சப்பாத்தி ப்ளஸ் உருளைக்கிழங்கு, பெரிய வெங்காயம், குடமிளகாய் இதெல்லாம் சேர்த்த ஒரு குடமிளகாய் கிரேவி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாங்களா? சரி, ஓகே. இந்த மார்னிங்கில் ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன். நம்ம நவீனம்னு சொல்லி மிஷினில் பண்ணால் நமக்கு எல்லாமே நல்லது, ரொம்ப ஹைஜீனிக்காக இருக்கும், நம்ம கை வச்சு யூஸ் பண்ணுறது எல்லாமே நமக்கு கெடுதலுங்கிறாங்க. அந்த காலத்தில் நம்ம உரலில் குத்தி அம்மியில் அரைச்சி சாப்பிட்ட வரைக்கும் இவ்வளோ வகையான டிசீசஸே கிடையாது. இன்றைக்கி ஏங்க இவ்வளோ வகையான டிசீசஸ்? உங்களுக்கு யாருக்காவது தெரிஞ்சால் கமெண்டில் சொல்லுங்கள். இப்போ வீடியோக்குள்ளே போகலாங்களா? நான் சப்பாத்தி மாவுக்கு இந்த சுடுதண்ணியோ இல்லை எண்ணெயோ பட்டர் எதுவுமே கலந்துக்க மாட்டேன். உப்பு, நார்மலாக யூஸ் பண்ணுற நம்மளோட ஆர்டினரி வாட்டர், இது மட்டும்தான் யூஸ் பண்ணி மாவு பிசைவேன். சப்பாத்தி நல்லா சாஃப்டாக இருக்கும். ஸ்க்ரீனில் பார்க்குறவங்களுக்கு நல்லா தெரியும். நான் ஃபஸ்ட்டு ஒரு பெரிய சைஸ், எங்கள் வீட்டில் இன்றைக்கி உருளைக்கிழங்கு, ஒரு குடமிளகாய் தான் இருந்துச்சு. இன்றைக்கி தான் மார்க்கெட் போகணும், போகிறப்ப வாங்கிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறத வச்சு என்ன பண்ணலான்னு யோசிச்சு தான் இந்த கிரேவி. ஃபஸ்ட்டு அந்த பெரிய சைஸ் உருளைக்கிழங்கு தோல் சீவிட்டு இந்த மாதிரி கட் பண்ணி ஆயில் ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன். இதோட வெங்காயத்தை நீல வாக்கில் கட் பண்ணி, அதுவும் குடமிளகாயும் ஒரே மாதிரி இருக்க மாதிரி கட் பண்ணி, இந்த உருளைக்கிழங்கு ஃப்ரை பண்ண ஆயில்லையே வெங்காயம், குடமிளகாய் இதெல்லாம் சேர்த்து ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் நான் வதக்கின அதே பாத்திரத்தையே வச்சு எண்ணெய் ஊற்றி, எண்ணெயில் கசகசா, சோம்பு இது ரெண்டையும் பொரிய விட்டுட்டு, அதுக்கப்புறம் நான் தக்காளி, ஒரு மீடியம் சைஸ் தக்காளி 3 தக்காளி எடுத்து வெட்டி வச்சுருக்கேன். அந்த தக்காளியை மிக்சியில் அடித்து வச்சுருந்தேன். அதை இந்த சோம்பு, கசகசா தாளித்த எண்ணெயில் நல்லா ஊற்றி, அதோடு கொஞ்சமாக லைட்டாக அரைச்ச அந்த மிக்ஸி ஜார்லேயே தண்ணி சேர்த்து அதை ஆயில் ஃப்ரை பண்ணேன். நல்லா எதுவுமே எண்ணெயில் வதங்கணும்னு சொல்லியிருக்கேன் இல்லைங்களா? அதனால் அந்த தக்காளி நல்லா ஃப்ரை ஆகிற வரைக்கும் எண்ணெயில் வதக்கிட்டேன். எண்ணெயில் வதக்கிறப்பயே தேவையான அளவு உப்பு, மஞ்சத்தூள், வீட்டு மிளகாத்தூள், சிக்கன் மசாலா இது 3ஐயும் சேர்த்து நல்லா வதக்கி ஒரு 5 நிமிஷம் பச்சை வாசனை போகிற அளவுக்கு மூடி போட்டு வதக்கி வச்சிட்டேங்க. அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க உருளைக்கிழங்கு ஃப்ரை ப்ளஸ் அதோட இந்த வெங்காயம், குடமிளகாய் இதெல்லாம் சேர்த்து நான் கிரேவியை கூட்டி வச்சிட்டேன். அதுக்கப்புறம் தேவையான அளவு ஒரு 1/2 டம்ளர் தண்ணி சேர்த்து கிரேவியை கொதிக்க வச்சு இறக்கிட்டேன். கருவேப்பிலை போட்டு. இது தாங்க இந்த கிரேவி செய்கிற மெத்தட். இந்த கிரேவி நீங்கள்லாம் எப்படி செய்வீங்க? ஸ்க்ரீனில் பார்க்குறவங்களுக்கு தெரியும். இந்த கிரேவி நீங்களாம் எப்படி செய்வீங்க, இல்லை வேறு டைப்பில் செய்வீங்களா அப்படிங்கிறத நீங்கள் உங்கள் வீட்டில் எப்படி செய்வீங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் கேட்ட மாதிரி நவீனங்கிறோம். நம்ம போகிற நவீனம் போக போக தானே நமக்கு இவ்வளோ டிசீசஸ் வருது. ஏன் நம்ம பழைய கால வாழ்க்கைக்கு வரக்கூடாதுன்னு சொல்லி மக்கள் எல்லாம் ஓரளவுக்கு அம்மியில் அரைக்கிறது, இடிகளில் இடிக்கிறது, ஓரளவுக்கு நம்ம மிஷினரியை குறைக்கிறது அப்படிங்கிற மாதிரி எல்லாமே வந்தாலும் நமக்கு நோய் வருஷத்துக்கு 2 நோய் புதிதாக வருது. வருஷம் நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு பண்ணுற செலவு அதிகமாகுது. இதுக்கான காரணங்கள் என்ன அப்படிங்கிறது மக்களுக்கு மத்தியில் ஒரு பெரிய குழப்பம். எனக்குமே அது மாதிரி குழப்பம் இருக்குங்க. ஸோ நம்ம பழைய வாழ்க்கைக்கு போகலான்னாலும் இவ்வளோ நவீனமாக இந்த ஒரு மொபைல், டிவி, அப்புறம் வாஷிங் மிஷின் இந்த மாதிரி பழக்கத்துக்கு வந்துட்டோம். இதுக்கப்புறம் அப்படி போகவும் முடியாது. சரி, இதுக்கு என்ன சொல்யூஷன் அப்படின்னு பார்த்திங்கன்னா எதுவுமே கிடையாது. முடிஞ்ச அளவுக்கு நேச்சுரலாக சாப்பிட்டுக்கிட்டு, நேச்சுரலாக இருந்துக்கிட்டு, அடுப்பில் சமைக்க வசதி இருந்தால் முடிஞ்ச அளவுக்கு அடுப்பில் சமைச்சி அந்த மாதிரி கொண்டு வந்தாக்க ஓரளவுக்கு கண்டிப்பாக நல்லாயிருக்கும். நம்மளோட பாரம்பரிய உணவுகளை மறக்காமல் சுரைக்காய், பீக்கங்காய் இதெல்லாம் சேர்த்துக்கிட்டு வந்தாக்க கண்டிப்பாக உடம்பு எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். நம்மளோட கிரேவி ரெடி ஆகிடுச்சு. இதை லஞ்ச் பாக்ஸுக்கு நான் பேக் பண்ணியாச்சு. லஞ்ச் பாக்ஸுக்கு பெரியவனுக்கு எப்பயுமே 3 சப்பாத்தி, சின்னவனுக்கு 2 சப்பாத்தி. நான் இவ்வளோ கஷ்டப்பட்டு காலையில் எழுந்திரிச்சி ஓடி ஓடி சமைச்சாலும் என் பிள்ளைங்க சாப்பிட்ற விகிதம் காலையில் ஒவ்வொரு சப்பாத்தி, மதியானம் இவன் 2 அவன் 3. இதுக்கு தாங்க இந்த ஓட்டம். சப்பாத்தி போட்டாச்சு, ப்ளஸ் இதோட கிரேவி வச்சாச்சு. பசங்களுக்கு ஆளுக்கு 2 ஊட்டியாச்சு. ஹஸ்பண்ட் பசங்களை விட்டு வரது கிளம்பியாச்சு. பசங்களை ஸ்கூலுக்கு அனுப்புனோடனே நம்மளோட ரொட்டீன் லைஃப் என்றைக்குமே மாறாதுங்க. நம்ம பின்னாடியே ஓட ஆரம்பிச்சிடணும். கொஞ்சம் லேட் பண்ணி நாளைக்கு நம்மளோட ஒர்க்கை பார்த்துக்கலாமே அப்படின்னு யோசிச்சாக்க கண்டிப்பாக அது ஃப்யூஸ் ஆகிடும். அது செட் ஆகாது. ஸோ இவனுங்களை கிளப்பின அடுத்த நிமிஷமே, அதனால தான் என்னால் வீடியோ போட முடியல. இவனுங்களை கிளப்பின அடுத்த நிமிஷமே நானும் ஹஸ்பண்டும் கிளம்பிடுவோம்.
கிளம்பிட்டோன்னா அவனுங்க 4 மணிக்கு வரானுங்க அப்படின்னாக்கா மேக்ஸிமம் 3 மணிக்கு வரதுக்கே ட்ரை பண்ணுவோம். எக்ஸ்ட்ரா கேஸ் கிளினிக்கில் இருக்குது அப்படின்னாக்கா ஒரு 4 அந்த மாதிரி ஆயிரும். உங்கள் வீட்டில் நீங்கள் இன்றைக்கி மார்னிங் என்னென்ன லஞ்ச் செஞ்சீங்க, உங்களோட இந்த வீக் எப்படி போணுச்சு அப்படிங்கிறத சொல்லுங்கள். எங்கள் பெரம்பலூர் டிஸ்ட்ரிக் பாடாலூரில் நல்ல மழைங்க, சரியான மழை. டெய்லி மழை வந்துட்டுருக்கு. டெய்லி ஈவினிங் எது நடக்குதோ இல்லையோ நல்ல மழை பெய்யுது. ஈவினிங் சூடாக வீட்டில் சமைச்சு சாப்பிட்டு எங்கள் ஃபேமிலி என்ஜாயாக இருக்கும். உங்கள் வீட்டிலலாம் எப்படி இருக்கீங்க? உங்கள் ஊரில் மழை எப்படி இருக்குது அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.